பராரி 2024ல தமிழ்ல தியேட்டர் வெளிவந்த ஒரு ஆக்ஷன் ஃபீல் குட் எமோஷனல் மூவி. எழில் பெரியபடி இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. ஹரிசங்கர், சங்கீதா கல்யாண் மற்றும் படத்தை பத்தி நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பார்த்தலாம். திருவண்ணாமலை அப்படிங்கிற ஒரு கிராமம் ஒன்று இருக்கு. அந்த கிராமத்துல ரெண்டு ஜாதி இருக்கு. ஒன்னு மேல் ஜாதி, ஒன்னு கீழ் ஜாதி. ஒண்ணு வழக்கம் போல மேல் ஜாதியில இருக்கிற ஹீரோயின் கீழ் ஜாதியில இருக்கிற ஹீரோவை சின்ன வயசுல இருந்தே லவ் பண்றாங்க. ஒரு இடத்துல லவ்வ சொல்லிடுறாங்க. ஆனா ஹீரோ தான் ஒரு கீழ் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லவ் வந்து ஏற்க மறுக்கிறாரு. இவங்களும் தொடர்ந்து அப்படியே போயிட்டு இருக்கு. இந்த ஜாதிக்கு இடையே இன்னும் பிரச்சனை நிறைய இருக்கு. சண்டை பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு ஜாதிங்கரும் வெளியூர்ல போய் வேலை பார்க்கறாங்க. தமிழனா கன்னடனா அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை வருது. இப்ப இறுதியில இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறாங்க, இவங்களுடைய ஹீரோயினோட லவ் வந்து எப்படி ஒண்ணு சேருது, இறுதியில என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய வரையறை. இப்போ அந்த படத்தோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே படத்துடைய ஹீரோயின் தான். ஏன்னா என்னையா அது செம்ம ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. என்னை பார்த்தா இதுதான் ஃபர்ஸ்ட் படம். ஆனால் பார்த்தா அப்படி தெரில. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற அந்த கிராமத்து பெண்ணாக வாழ்ந்துருக்காங்க. நடக்கிறதும் சரி, அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் சரி, இப்படி எல்லாமே ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு வெயிட்டான கேரக்டர். அவங்களுக்கு கொடுத்த சான்சஸ் செம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கடைசி வரைக்கும் அவங்கள நோக்கி அவங்க மையப்படுத்தி தான் இந்த படம் போகுது. அதனால பார்க்கும்போது செம்மையா இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருக்கு. நல்லா எடுபட்டு இருக்கு. இவங்களுடைய கேரக்டர் நல்லா எழுதி எடுத்திருக்காங்க. இப்போ உள்ளூர்ல லோக்கல்ல பயங்கரமா ஜாதி பிரச்சனைலாம் வரும். இவங்களுடைய லவ் அந்த ஜாதி பிரச்சனைல ஹீரோ கிட்ட போய் அது சொல்றது அப்படி இப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து கடைசி வரைக்கும் கிளைமாக்ஸ் வரைக்கும் இவங்களுடைய கேரக்டர் நல்லா தனித்துவமா கொண்டு வந்திருக்காங்க. ஹீரோ அவங்களுடைய ஆக்டிங் நல்லா இருக்கு. ஹீரோயின் தகுந்த மாதிரி சூப்பரான ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. இப்படி படத்துல நடிச்ச எல்லாம் வந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷான் ரோல்டன் இவங்களுடைய மியூசிக் மியூசிக் நல்லா இருக்கு. பாட்டெல்லாம் நல்லா இருக்கு. மியூசிக்ல சொல்லப்படாது, இறைச்சல் கிடையாது. படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கடைசி வரைக்கும் மியூசிக் செமையா வந்திருக்கு. ஸ்ரீதர் அவங்களுடைய கேமராங்கள் என்னையா அது அப்படியே அந்த கிராமத்தை அப்படியே படம் பிடிச்சிருக்காரு. சந்து பொந்து இண்டு இடுக்கு எல்லா இடத்துலயும் மனுஷன் போய் சுத்தி சுத்தி அப்படியே கேமரா எடுத்திருக்காரு. அப்படியே படம் பார்க்கும்போது நம்மளே அந்த கிராமத்துல இருக்கிற மாதிரியே தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய கேமராங்கள் நல்லா இருக்கு. பொதுவா ஜாதி பிரச்சனை லோக்கல்ல பயங்கரமா இருக்கும். அதுவே ஒரு பெரிய விஷயமா இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அதையும் தாண்டி வெளி மாநிலத்துக்கு போகும்போது, டேய் இதெல்லாம் என்னடா பிரச்சனை, பாடா நீங்க நானும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளி மாநிலத்தவர் போய் அங்க போய் ஃபேஸ் பண்ணும்போது அப்பதான் தெரியும், டேய் நம்மளும் ஒன்று சேர்ந்து அவனை எதுக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஜாதி பிரச்சனை காணாம போய் அவனை அதாவது வெளி மாநிலத்துக்கான அவனை எதுக்கும் போது ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அது வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே கிளைமேக்ஸ் தான். ஏன்னா கிளைமேக்ஸ் வந்து பயங்கரமா காமிச்சிருக்காங்க. சும்மா அடிச்சு உதைச்சு துன்புறுத்தி அது கிளைமேக்ஸே என்னடா இப்படி கொடுமையா காமிச்சு போட்டையா, இந்த அளவுக்கு தேவையா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்க்கணும் ரசிக்கிற மாதிரி இருக்கணும். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்படி இப்படின்ட்டு ஒரு கொடுமையாக தான் ஒரு மாதிரியாக தான் படம் போகுது. சரி அதுவே ஓரளவுக்கு பரவாயில்ல, ஸோ ஒரு வித்தியாசமா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்தா கிளைமேக்ஸ் பார்த்தா ரொம்ப ரத்தத்தை பார்க்க வச்சுட்டாங்க. அது ஏன் எவ்வளவு இதுக்கு எதுக்குப்பா இவ்வளவு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு சாதாரணமா சொல்லியிருந்தாவே போதும் அப்படின்னு தான் இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸ்லாம் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலி பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்கலாம். படத்தை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இந்த படம் சூப்பராக சுமாராக இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். இதே மாதிரி ஒரு புதிய மூவிஸ் கூட உங்கள் கவி பாரதி.